அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வைகாசி மாதத்தோட முதல் செவ்வாய் 19/5/2026. நாளைய தினம் நாம் ஆரம்பிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு. இந்த ஒரு வழிபாட்டை 9 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். இதில் யாருக்கு திருமணம் நடைபெறணுமோ அந்த நபரே நேரடியாக செய்யலாம். அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு உரியவர்கள், அவர்களுடைய பெற்றோர்களோ அவர்களுடைய உடன் பிறந்தவர்களோ இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கு குறிப்பிட்ட நேரம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இதை நம்ம வீட்டில் செய்வதை காட்டிலும் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று இதை நாம் பின்பற்றுவது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். நீங்கள் காலை நேரத்துலையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம், அல்லது மாலை நேரத்துலையும் நீங்கள் போகலாம். ஸோ நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சரியான வரன் அமைவது கிடையாது. 30 வயசு 35 வயசு வரைக்கும் கூட நிறைய பேர் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது, சரியான வரன் கிடைக்க மாட்டேங்குது, தட்டிகிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு கிரக தோஷங்களால் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கர்ம வினைகளால், நம்முடைய குடும்பத்தில் முன்னோர்கள் செய்த பிழைகளாலும் இத்தகைய சாபங்கள் நம்ம குடும்பத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்படிப்பட்ட திருமண தடைகள் நீங்குவதற்காக நாம் முருகனை வேண்டி மிக அற்புதமான ஒரு எளிய வழிபாடு தான் நம்ம செய்ய போகிறோம். மிக மிக எளிய வழிபாடு. ஸோ முழு நம்பிக்கை இருப்பவங்க இதை நாளைக்கே நீங்கள் ஆரம்பிக்கலாம். கோயில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கோவிலுக்கு போய் இதை ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே இந்த எளிய வழிபாடை செய்யலாம். 9 வாரங்கள் அப்படிங்கிறது கணக்கு. இந்த 9 வாரங்களுக்குள்ளரே உங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான சில அறிகுறிகள் அப்படிங்கிறது தெரியும். அதாவது விட்டு போன, தடைப்பட்டு நின்று போன சில திருமணங்கள் நடைபெறுவதற்கு சில சாத்தியக்கூறுகள் தென்படும். அதே போல் வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க அவங்களே திரும்ப நம்ம கூட அந்த சம்பந்தம் பேச வருவாங்க. நிறைய நல்ல நல்ல இடங்கள்லேருந்து உங்களுக்கு அழைப்புகள் தானாகவே வரும். அதாவது நாங்கள் ஜாதகம் அனுப்புகிறோம், நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. மங்கள நிகழ்வுகள் வீட்டில் நடைபெறுவதற்கான அத்தனை அறிகுறிகளும் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். வீட்டில் காகம் கரைவது, இப்படிப்பட்ட சில அறிகுறிகள் நன்றாக தெரியும். சுவாமி படத்துலேருந்து பூ விழுறது, அதை மாதிரி நீங்கள் வேண்டும் பொழுது அதை மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதை இப்போ ஒரு வாரம் நான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த நபருக்கு அம்மா செய்கிறாங்கன்னா அடுத்த வாரம் அவருடைய அப்பாவு கூட போய் செய்யலாம். ஒரே நபர் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இதற்கு தேவையானது 2 பொருள், மஞ்சள் நிற பொருள் தான் தேவை. நம்ம நிறைய பேர் யோசிப்போம், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிறம் தானே உகந்தது, நீங்கள் என்ன மஞ்சள் நிறம் சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம். மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளம். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கு உகந்த ஒரு நிறம் இந்த மஞ்சள் நிறம். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது நல்ல புள்ளிகள் இல்லாத ஒரு எலுமிச்சை, ஒரே ஒரு விரலி மஞ்சள், இதை 2 மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு எலுமிச்சை, ஒரு விரலி மஞ்சள் புதுசாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் கோவிலுக்கு. அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஒரே ஒரு எலுமிச்சை, ஒரு விரலி மஞ்சள், இதை போய்ட்டு நீங்கள் கோவில், முருகர் கோவிலாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற தெய்வங்கள் இருந்து முருகர் சந்நிதி அதில் சின்னதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த முருகர் சந்நிதி கிட்ட வெளியிலே கூட வைக்கலாம். அவர் காலடியில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வெளியிலே வச்சு வேண்டிக்கிட்டு திருமணம் அப்படிங்கிறது மிக விரைவில் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முருகர்கிட்ட மானசீகமாக கேளுங்கள். தடைகள் அத்தனையும் தவிடுபொடியாகணும், எங்கள் வீட்டில் மங்கள ஒளி கேட்கணும், மங்கள வாத்தியங்களோட ஒளி எங்கள் வீட்டில் கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க. அதன் பிறகு அந்த எலுமிச்சை பழத்தையும் மஞ்சளையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. இன்கேஸ் கோவில் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்துக்கிட்டே இதை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். சரிங்களா? அந்த மஞ்சளை, விரலி மஞ்சளை நீங்கள் அப்படியே ஒரு தட்டில் வைங்க, இல்லை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து வச்சுட்டு வாங்க.
ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா எலுமிச்சை பழம், கோவிலுக்கோ அல்லது வீடுகள்லையோ வைத்து வழிபாடு செய்கிறீங்கல்ல, மறுநாள் அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் சாறு பிழிஞ்சு நீங்கள் ஜூஸாக குடிச்சிடலாம். அதை மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. அந்த நபர் அதை குடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அவர் வெளியூரில் இருக்கிறாரு, அவருக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த எலுமிச்சம் பழத்தை சாறு எடுத்து ஜூஸ் போட்டு குடிப்பது அப்படிங்கிறது நல்லது. ஸோ நீங்கள் அப்படி பண்ணுங்கள். இந்த 9 வாரங்களும் எலுமிச்சை பழத்தை மறுநாளோ அதற்கு அடுத்த நாளோ நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அந்த 9 வாரங்களாக நம்ம வச்ச அந்த விரலி மஞ்சளை நீங்கள் மாலையாக கட்டி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகர் பாதத்தில் நீங்கள் வச்சிடுங்க. கோவிலுக்கு அதை நீங்கள் கொடுத்துருங்க. எலுமிச்சை அப்படிங்கிறது தேவக்கனி, உயிருள்ள கனி. நம்ம செடியிலேருந்து அதை பறித்தாலும் அதில் அந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது இருக்கும். நாம் என்ன சொன்னாலும் அதை அது உள்வாங்கிக் கொள்ளும். அதனால் நீங்கள் எலுமிச்சம் பழத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் உங்களுடைய வலது கையில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில், கோயிலுக்கு போயிட்டு பூஜை அறையில் வைக்கலாம், இல்லை நேரடியாகவோ அப்படியே பூஜை அறையில் நீங்கள் வையுங்க. அதே போல் அந்த மஞ்சள் அப்படிங்கிறது எத்தனை பெரிய தடையாக இருந்தாலும் அத்தனை தடைகளையும் தவிடுபொடி ஆக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ இந்த 2 பொருளையும் ஒன்றாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த 9வது வாரம் முடியுது இல்லையா, முடிஞ்சு நீங்கள் போயிட்டு அந்த மஞ்சளை கட்டி முருகர் கோவிலுக்கு போட போகிறீங்க இல்லையா, அந்த கோவிலில் தெய்வம் வள்ளி தெய்வ யானையோட முருகர் இருக்கணும். அதான் மாதிரியான ஒரு கோவிலுக்கு தான் போகணும். முருகர் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் போகக்கூடாது. வள்ளி தெய்வானையோடு மூலவரில் சந்நிதியில் முருகர் காட்சி தரணும். அதான் மாதிரி ஒரு கோவிலுக்கு தான் நீங்கள் போய் இந்த வழிபாட்டையே பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலையே இதை செய்யலாம். அந்த 9 வாரங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் முருகர், வள்ளி தெய்வானை, முருகருக்கும் மஞ்சள் நிற வஸ்திரம், வள்ளி தெய்வானுக்கு மஞ்சள் நிற பாவாடையோ அல்லது புடவையோ எடுத்து கொடுங்க. மஞ்சள் நிற பூக்களை கொண்டு செல்லுங்கள். அதே போல் மஞ்சள் நிற இனிப்புகளையும் நீங்கள் கோவிலுக்கு வாங்கிட்டு போங்க. சரிங்களா? நீங்கள் வீட்டிலையே மஞ்சள் நிறத்தில் கேசரி, பைனாப்பிள் ஃப்ளேவரில் கேசரியும் நீங்கள் செய்யலாம். நம்மளோட விருப்பம்தான். ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு நீங்கள் அந்த நிறைவு நாளில் முருகருக்கு மலர் மாலைகள், வஸ்திரம்லாம் சாத்திட்டு நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து உங்கள் வீடுகளில் நடப்பதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். அத்தனை தடைகளும் நீக்கப்படும். எப்படிப்பட்ட திருமண தடையும் நீங்கும். நிச்சயமாக மேலதாள சத்தம் உங்கள் வீடுகளில் கேட்கும். அதனால் நாளைக்கு யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ நாளைக்கே நீங்கள் இதை ஆரம்பிங்க. நடுவில் ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அடுத்த வாரத்தை கணக்கில் வச்சுக்கலாம். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். நன்றி.